பேசும்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையுஞ்சிலவோ விளையாடி இயேசுவிடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமாறிலோர் எம்பாவாய். பாசம் பரஞ்சோதிக்கு என்று தொடங்குகின்றது இவ்விரண்டாம் பாட்டு. முதற்பாட்டில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி என மணிவாசக பெருந்தகையார் சிவ பரம்பொருளை வழுத்தினார். இத்திருப்பாட்டில் பரஞ்சோதி என்று அப்பரம்பொருளை சுட்டுகின்றார். முன் பாடல் போலவே பெண்டிர் தமக்குள் அமையும் உரையாடலாகவே இப்பாடலும் அமைந்துள்ளது. உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணொருத்தியை எழுப்புவதற்குச் செல்லும் மகளிர் அவளை புகழ்வது போல முன்னிலைப்படுத்தியே தம் பேச்சைத் தொடங்குகின்றனர். பொருத்தமான அணிகலன்களை புனைந்திருக்கின்ற பெண்ணே எனும் பொருளில் நேரிழையாய் என விழிக்கின்றனர். அவ்வாறு விழித்து பின்னர் தாம் சொல்ல வந்த கருத்தினைச் சொல்ல முற்படுகின்றனர். உறங்குகின்ற அப்பெண் எழுப்ப வந்த பெண்களோடு நெருங்கிய நேயமும் தொடர்பும் பூண்டிருந்தாள் என்பது இராப்பகல் நாம் பேசும் பொழுது எப்போதும் என்ற தொடரால் பெறப்படுகின்றது. பெண்கள் இருவர் பேசத் தொடங்கினால் அப்பேச்சு காலதேச வர்த்தமானங்களுக்கு கட்டுப்படுமோ? அதுவும் அப்பேச்சு எல்லாம் வல்ல அப்பரம்பொருளை பற்றியதாக இருக்கையில் அது பகலென்றும் இரவென்றும் பாராது நீளுமன்றோ? அவ்வகையில்தான் உறங்குகின்ற அந்த பெண் ஈரா பகலாக பேசிய பல நாட்களிலும் அவளுடைய பாசம் பேரன்பு பரஞ்சோதிக்கே என்றே முடிந்தாள். ஒளிவடிவாக திகழும் உத்தமனான சிவபிரானுக்கே தன் அன்பை காணிக்கையாக்கிவிட்டேன் என்று அவள் கட்டுரைத்த நாட்கள் பல. ஆனால் இவ்வாறெல்லாம் உறுதியாகவும் அறுதியிட்டும் பேசிய அவள் இன்று மலர்கள் நிறைந்த படுக்கையினிடத்தே பாசத்தை மாற்றி வைத்துக் கொண்டவள் போல தென்படுகின்றாள். ஏனெனில் மலர் படுக்கையினின்றும் எழுந்து வர மனமில்லாமல் அப்படுக்கையிலேயே ஆசையை வைத்தவள் போல உறங்கிக் கொண்டு கிடக்கின்றாளே என்று எழுப்ப வந்திருக்கும் மகளிர் உறங்கும் பெண்ணை நோக்கி உரைக்கின்றனர். ஏன் சற்று கேலியுடனேயே கேட்டுவிட்டனர். அவர்கள் பேச்சில் எள்ளல் குறிப்பிருந்தது. அவ்வாறு ஏசிய அளவில் உறக்கங்களைந்து ஒருவாறு எழ முற்படுகின்ற பெண் எழுப்புவர்கள் மீது சீறி விழாமல் சினவாமல் பொறுமையாக மறுமொழி தருகின்றாள். அவர்கள் சினத்தை தணிவிப்பவள் போல அவர்கள் தன்னை புகழ்ந்துரைத்த மொழியாலேயே தானும் புகழ முற்படுகின்றாள். எனவே நேரிழையீர் என்கின்றாள். பொருத்தமான அணிகலன்களை புனைந்து கோல எழிலுடன் அழகு குலுங்கி நிற்கும் நங்கையரே என்று கூறிவிட்டால் அப்புகழ் மொழியில், அதுவும் அவர்களே சற்று முன் அவளை புகழத் தேர்ந்தெடுத்த புகழ் மொழியில் சொக்கி நிற்பாரென்றோ? அவ்வளவில் தன் மறுப்பு கருத்தினை சொல்லிவிடும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்கிறாள் அவள். சீச்சி, உங்கள் வாயில் இங்கனம் ஏசும் சொற்களும் சில உள்ளனவோ என்று தன் வியப்பை வெளிப்படுத்துகின்றாள். உறக்கத்தினின்றும் கண்மலர்ந்த பெண். ஏனெனில் அவர்கள் அதிலும் அவளை நன்கு முற்றிலுமாக அறிந்தவர்கள். அவர்கள் வாயினின்றும் அத்தகைய சுடு சொற்களை அவள் எதிர்பார்க்கவில்லை என்பது சீச்சி இவையும் சிலவோ என்பதனால் முதற்கண் புலப்படுகின்றது. அடுத்தபடியாக விளையாடி ஏசுமிடம் ஈதோ என்றும் கேட்டுவிடுகின்றாள். விளையாட்டாக பழித்துரைத்தற்கு உரிய காலமும் இடமும் இதுவாகுமோ என அவள் கூறுவது சற்றே சிந்திக்கத்தக்கது. தருமன் சூதாட்டத்தில் சகுனியிடம் ஐவருக்கும் உரிமை பூண்ட தேவியாம் பாஞ்சாலியை சூது பொருளாக வைத்திழந்தான். பாஞ்சாலியை சூதிலே பெற்ற அரவ கொடியுயர்த்த கௌரவர் தலைவன் துரியோதனன் அவளை மானபங்கப்படுத்த முற்பட்டான். அப்பொழுது வீமன் தன் தம்பி அருச்சுனனை பார்த்து சொன்னான். தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான், அண்ணன் கையை எரித்திடுவோம் என்றான். அப்பொழுது அருச்சுனன் சொன்னான், மனமாறச் சொன்னாயா வீமா? யாரிடத்துச் சொன்னாய்? எங்கு சொன்னாய் என்றான் என்பதாக பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி பாரதி பாடுவான். அதுபோலவே சொல்லத்தகாத மொழிகளை சொல்லத்தகாத நேரத்தில் சொல்லத்தகாத இடத்தில் சொல்லலாமா என்று கேட்டே விடுகிறாள் உறங்கி விழித்த தோழி. இதனை கேட்டு அளவில் எழுப்ப வந்த மகளிரும் மனம் அமைதி பெறுகின்றனர். தனிவான குரலில் மென்மையான சொற்களில் மேன்மையான கருத்துக்களை எடுத்து அவள் முன்வைக்கின்றனர். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூச மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் என்கின்றனர். அறிவு ஒளி மிக்கவனாய் ஞானாசிரியனாக திகழ்பவன் ஆதலின் சிவன் தேசன் எனப் பெற்றான். செம்மையே ஆய சிவபதம் அளிக்கும் செல்வனாய் சிவலோக நாதனாய் அவன் கொலு வீற்றிருக்கிறான். ஆதலின் அவன் சிவலோகனானான். எல்லையில்லாத புகழ் நிறைந்த சைவர்கள் கோயில் என்று சொன்ன அளவிலேயே தன்னை குறிப்பதாய் இலங்கும் சிதம்பரத்தில் ஈசனாய் விளங்குகின்றான். அத்தகைய திருச்சிற்றம்பலத்தில் உரைகின்ற சிவனார்க்கு
நாம் யாவரும் அன்புடையவர்கள் அல்லவா என்று எழுப்ப வந்த பெண்கள் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்த பெண்ணிடம் அவளையும் தம்மோடு இணைத்துக் கொண்டு அவள் சொன்னது போலவே பாசம் பரஞ்சோதிக்கே உடையவள் என்பதனை ஏற்றுக்கொள்ளும் முகத்தான் நல்லுரை நின்ற காலையில் அவளும் வந்தவர்களோடு கூடி வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி என்ற மணிவாசகரே திருச்சதகத்தில் கூறியிருப்பது போல தேவர்களே தங்கள் வாழ்வு உயரத் தேவதேவனாகிய சிவபெருமானை துதித்து நிற்கும் பொழுது எளிமைக்கு இறங்கி அருள் வந்து ஆட்சி செய்யும் அப்பெருமான் நம் அன்பை ஏற்று அவன் தன் அடியாராகக் கொள்வர் என்பது இப்பாட்டால் அறியப் பெறுகின்றது. ஈசனார்க்கு அன்பரியாம் ஏலோர் எம்பாவாய் என முடியும் இத்திருப்பாடலில் கன்னியரின் கன்றிய உள்ளமும் சிவன்பால் ஒன்றிய சிந்தையும் புலப்படக் காணலாம்.